T என்ற சார்பானது செல்சியஸ் உள்ள வெப்பநிலையையும் பாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது T of C equal to F என வரையறுக்கப்பட்டால் இங்கு F equal to 9/5 into C plus 32. First one T of 0, second one T of 28, third one T of -10, fourth one T of C equal to 212 ஆக இருக்கும்போது C இன் மதிப்பு. Fifth one செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக. ஓகே சாமி 5 பாயிண்ட் கொடுத்துறாங்க. 5 பாயிண்ட்க்கு எத்தனை மார்க்? 5 மார்க். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? இந்த கணக்கு எங்க வரும்னு சொல்லிக்கிறேன் நான். எங்க வரும்னு சொன்னா எங்க வருது? 11th ல வருது. இதே கணக்கு உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டின் மதிப்பை கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வரும். இதேதான் நீங்க காலேஜ் போனாலும் ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள தொடர்பு. ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள தொடர்பு. ஃபாரன்ஹீட் F equal to 9/5 into C plus 32. ஓகே சாமி? எஸ் மிஸ். செல்சியஸ் அப்படிங்கிறதும் வெப்பநிலையை அளக்கக்கூடியதான். ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறதும் வெப்பநிலையை அளக்கக்கூடியதான். ஆனா ரெண்டுமே வேற வேற. ஃபாரன்ஹீட்டுடைய அளவு வேற, செல்சியஸுடைய அளவு வேற. இந்த ஃபார்முலாவை இந்த இதுவ செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் உள்ள தொடர்பு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 11th போகும்போது அந்த கணக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆன்சர் இதேதான். ஆன்சர் இதான் நீங்க வர வைப்பீங்க. இப்போ 10th ல உங்களுக்கு இத கொடுத்துட்டு T of C, அப்ப T of C க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? 0. எங்க போறோம்? T of 0 equal to எது? F ன்றது யாரு? ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் ஃபார்முலால போய் அப்ளை பண்ண போறோம். போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். அப்ப F equal to இருக்கும்போது ஃபாரன்ஹீட் எத்தனை டிகிரி? 30 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. ஒருவேளை செல்சியஸ் 0னா செல்சியஸ் 0 என்றால் ஃபாரன்ஹீட் மதிப்பு 32. கம்பல்சரி क्वेश्चनல ஒன் வேர்ட்ல கொடுத்துட்டு செல்சியஸ் இத்தனை டிகிரியாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் எப்படினா அந்த ஃபார்முலாவை நீங்க போட்டு டெரிவேட் பண்ணி போடணும். நீங்க JEE எக்ஸாம்லாம் நீட் எக்ஸாம்லாம் எழுத போறீங்க. நீட்ல JEE எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. செல்சியஸ் எத்தனை டிகிரினா ஃபாரன்ஹீட் எத்தனை டிகிரி? அப்ப ஃபார்முலா என்னது? F equal to 9/5 into C plus 32. இப்போ C க்கு பதிலா என்ன போட போறோம்? 28. சொல்லுங்க F equal to 9/5 into 28 plus 32. பெருக்கல் பிளஸ் ஃபர்ஸ்ட் யார செய்யணும்? பெருக்கல். நீங்க கேன்சல் பண்ண முடியுமானா? முடியாது. என்ன பண்ற? பெருக்கலாமா? எஸ் மிஸ். மிஸ் நான் கேன்சல் பண்ணி பெருக்கறேன்னா 25 ல 5 25 25. 28 ல 25 போனா மீதி 3 3 ல 5 6 இப்போ இதே பெருங்க 9 ஆல் 54 54க்கு 4 மீதி 5 9 45 5 செட்டா 50 ஸ்தானத்துல புள்ளி ஒரு ஸ்தானம் பிளஸ் 32. அப்ப F equal to முழியன் யாரு? 50 முழியன் 32 தசமயன் புள்ளி 4 32 சேர்த்தா 82. ஓகேமா? எஸ் மிஸ். ஒரு பாக்ஸ் என்ன இதுக்கு வருமா இதுக்கு வருமா? ஒன் வேர்ட்ல கேக்குறாங்க. செல்சியஸ் 28 டிகிரி எனில் ஃபாரன்ஹீட் எத்தனை டிகிரி? 82 டிகிரி 4. இப்போ T ஆஃப் நான் கொடுத்தாங்க -10. எஸ் மிஸ். C க்கு பதிலா -10. F equal to 9/5 into -10 பிராக்கெட்னா பெருக்கல் தானே? எஸ் மிஸ். இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்? பிராக்கெட் பண்ணேன். 4 5 5 2 5 10 9 2 18 வேற மாதிரி இருக்கு. ஒரு மைனஸ் வந்தா பெரிய எனக்கு சின்ன நெக்ஸ்ட் பெரிய குறி போட்டுக்கலாம். F 30 ரூபாயில இருந்து 20 ரூபாய் கழிச்சுங்க. 2 ரூபாய் அப்புறமா கூட்டிக்கலாம். 20 ரூபாய் கழிச்சா மீதி எவ்வளவு இருக்கும்? 10 ரூபாய் இருக்குமா? ஒரு 2 ரூபாய் இருக்குமா? ஏற்கனவே ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கழிச்சிடுமா? 12 ரெண்டும் என்ன பண்ணணும்? பெரிய குறி செல்சியஸ் -10 டிகிரியாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் எத்தனை டிகிரி? 14 டிகிரி. இப்ப பாருங்க T of C
கொடுத்துட்டாங்க T of C equal to என்னது understand F க்கு பதிலா என்ன போட போறோம் 212 equal to 212 டிகிரியாக இருந்தால் செல்சியஸ் எத்தனை டிகிரி 100 டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் ஃபிஃப்த் ஒன் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும்போது என்னது செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும் அப்ப ரெண்டுமே சமமாயிடுச்சு அப்ப எந்த ஃபார்முலா நம்ம போறோம் எப்ப போலாமா எஸ் மிஸ் போய் இந்த C க்கு பதிலா யாரையே போடலாம் எப்ப போட்டுங்க பார்க்கலாம் பெரிய நம்பர் சின்ன நம்பர் இதுவும் மொத்த உறுப்புகள் தானா எஸ் மிஸ் மொத்த 9 f ல இருந்து 5 f போயிடுச்சா மீதி எத்தனை f சாமி -4f equal to 150